வணக்கம். மதுரை மீனாள் தமிழ் சேனலுக்கு உங்களை அழைக்கின்றேன். நாம் இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாளுக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருநாளுக்குரிய உணவாக நாங்கள் என்ன செஞ்சுட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறோம். வெள்ளை பூசணி, சக்கரை பூசணி பொரியல், பலக்காய் போட்ட சாம்பார், 7-8 காய் போட்ட அவியல், வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா காரமாக இருக்க போகிறோம். கத்திரிக்காய், சேனக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு, பீன்ஸ் பருப்பு போட்ட உஸ்லி, வெள்ளை பூசணியும் சக்கரை பூசணியும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். பொங்கல் அன்னைக்கு இது எல்லாருமே செய்வாங்க. பருப்புகளை தனித்தனியாக வேக வைக்க லேட் ஆகுனால எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரே குக்கரில் வேக வைக்க போகிறோம். பாயாசத்துக்கும் சாம்பாருக்கும் பருப்பு ஊறிட்டு இருக்குது. இது தவிர பருப்பு உசிலிக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். லஞ்சு மெனு அதிகனால மொத்தமாக தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு 1 டம்ளர் பச்சரிசியும் 1 கப் பாசிப்பருப்பும் ஊற வைக்க போகிறேன். பருப்புகளை கழுவி குக்கரில் கீழே சாம்பாருக்கும் மேலே ஒரு கிண்ணறில் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே மூடி போட்டு சக்கரை பூசணிக்காய் கிண்ணறில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வெள்ளை பூசணிக்காய் வச்சுருக்கேன். இப்படி வச்சோம்னா ஒரே நேரத்தில் நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். இப்போ குக்கரில் மூடிட்டேன். இது 2 விசில் வரட்டும். இட்லி கூப்பரையில் கீழே அவியலுக்கும் மேலே சாம்பாருக்கும் காய் வச்சுருக்கேன். இதை மூடி கொஞ்சம் வேக விடலாம். இன்னொரு அடுப்பில் வாழைக்காயில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். காய்களை இறக்கிட்டேன். இப்போது சக்கரை பொங்கலுக்கு தண்ணியும் பாலும் கலந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் தாளிக்க போகிறேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் சேர்த்துருக்கேன். பொரியட்டும். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதங்குது. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடலாம். இப்போ ஏற்கனவே வச்ச காய்கறிகளை நல்லா சேர்த்துட்டேன். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, அது கூட தக்காளி சேர்த்து நுணுக்க போகிறேன். பொங்கப்பானில் தண்ணி பொங்கிருச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ அதில் புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். ரசத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளியும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடலாம். சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிட்டு வெண்பொங்கலுக்கு தாளிக்க போகிறேன். வெண்பொங்கல் வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. எங்கள் ஊர் பக்கங்களில் பொங்கலுக்கு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செய்வாங்க. இதை தவிர வெள்ளை சாதம் தனியாக வடித்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். வெள்ளத்தை அப்படியே சேர்க்க மாட்டேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் அடுப்பு வச்சு வடிகட்டி தான் சேர்ப்பேன். சில சமயம் வெள்ளத்தில் மண் ஏதாவது இருக்கும். அப்போது இது நல்லா வடிகட்டி சேர்த்தோம்னா பொங்கல் நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சிருக்குது, நல்லா வெந்திருக்குது. இப்போது நம்ம வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம்.
அப்போ தான் அது பச்சை வாசனை போகும். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நுணுக்குன ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நான் ஏற்கனவே முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். நான் பச்சை கற்பூரத்தை ஒரு சிட்டிக்கு சேர்த்துருக்கேன். பொங்கல் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். பொரியட்டும். கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போது ரசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சொல்லி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு சீனை சேர்த்துருக்கேன். இது பொரியட்டும். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ரெண்டு கடுகு போட்டுக்குங்க. பெரிய பேனில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது பீன்ஸை அதில் சேர்த்துக்க போகிறேன். நான் பீன்ஸ் தண்ணி ஊற்ற மாட்டேன். இது நல்லா வதங்கட்டும். தண்ணி தொளிச்சு தான் வேக வைக்கணும். இன்னொரு பேனில் கடுகு சீனு பொரிஞ்சிச்சு. இப்போ பருப்பு சிலிக்கி பருப்பு 1.5 நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸில் வேறு நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். பீன்ஸ் வேறு நேரத்தில் பருப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போது பீன்ஸுக்குரிய உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொளிச்சு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போது பருப்பு வெந்துருச்சு. பீன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்றா கலந்து விடலாம். விசிலி சூப்பர் ரெடியாக இருக்குது. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடலாம். பருப்பில் சீரகமும் பச்சை மிளகா வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இந்த பருப்பு உசிலி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ ட்ரை பண்ணுங்கள். ரசமும் பருப்பு உசிலி ரெடி ஆச்சு. இப்போது வெள்ளை பூசணி தாளிச்சிக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சீரகமும் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது கருவேப்பிலையும் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பூசணிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே வெள்ளை பூசணியும் கலந்துடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விடலாம். இப்போது அதில் தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது பூசணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவியல் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க.
தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது நல்லா அவியல் வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு, சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அவியலை அதில் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இது தவிர 2 டீஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து அவியல் நல்லா வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்குது. இப்படி அவியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். வாழைக்காய்க்கு மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அவியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காயை பேனில் எண்ணெய் விட்டு போட்டுக்கலாம். காரக்குழம்பு தாளிக்க போகிறோம். சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். இது பொரியட்டும். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜாரில் வெங்காயம் பூண்டு நுணுக்க போகிறேன். இப்போது நுணுக்கினதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். சாமி படையலுக்கு வெங்காயம் போட்டு சேர்க்கக்கூடாது. இது நம்ம தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் சேனக்கிழங்கு சேர்த்துட்டேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. வாழைக்காய் நல்லா காரசாரமாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போது இதுக்கு குழம்புத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், தக்காளி சேர்த்து அரைச்சி இப்போ குழம்புல கலந்துட்டேன். புளி தண்ணி சேர்த்துட்டேன். அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். மசாலா வாசனை போகணும். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இப்போ கொதிக்க விடலாம். மசால் வடைக்கு அரைக்கலாம். பருப்பு கூட மிளகு, சீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 1-2 அரைச்சிக்கலாம். காரக்குழம்பும் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. பால் அடுப்பில் வச்சுருக்கேன். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி சேர்க்க போகிறேன். பருப்பில் இந்த வெள்ளைக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். தேங்காய் துருவலை நெய்யில் லேசாக வறுத்துக்கலாம். அப்போ தான் பாயசம் ரொம்ப நேரத்துக்கு கிட்டு போகாமல் இருக்கும். வறுத்த தேங்காய் துருவலை இப்போது பாசிப்பருப்பில் கலந்துக்கலாம். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பேனில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா கமகமன்னு பாசிப்பருப்பு பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். அதுலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலந்துக்கலாம்.
கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்காமல் சாமிக்கு வச்சுட்டு நம்மளுக்கு தனியாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த மாவுலையே பாதி மாவு எடுத்துட்டேன். அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ரெண்டு மாவுலையும் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். மாவை உருண்டையாக உருட்டி வைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுட்டேன். வடை வெந்துருச்சு. எண்ணெயை வடிவிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிச்சிக்கலாம். எல்லா காய் கலந்த கலவை சாம்பார், கத்திரிக்காய் காரக்குழம்பு, ரசம், பாயாசம், அவியல், வாழைக்காய் வறுவல், பூசணிக்காய் பொரியல், பருப்பூசலி, வடை, அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறலாம். இலையில் உப்பு வச்சுக்கலாம். பாயாசம் வச்சுருக்கேன். பருப்பு உசிலி வைக்கிறேன். அவியல் இதுக்கு முந்தைய வீடியோவில் பரிமாறிக்கனால இப்போ பரிமாறல. இப்போ சக்கரை பூசணிக்காய் வச்சுக்கலாம். வாழைக்காய் வறுவலை வச்சுக்கலாம். சாதம் பரிமாறிக்கலாம். சக்கரை பொங்கலை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். வடை வச்சுட்டேன். அப்பளம் வைக்கிறேன். காரக்குழம்பு, தயிர், சாம்பார், ரசத்தெல்லாம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். சாதத்தில் சாம்பார் பரிமாறிடலாம். அதிலே நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் நாங்கள் செஞ்சுருக்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.